ஹாய், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேரளாவில் உள்ள ஒரு மீன்கள் கண்காட்சி மையம் தான் இது. நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே பக்கத்தில் மீன்கள் கண்காட்சி மையம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பி போனது. பாருங்கள், வெளியிலே மீன் பெரிய சைஸில் மீன் மாதிரியே செஞ்சு வச்சுருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ஐட்டம் வெரைட்டி ஆஃப் மீனும் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதில் குட்டி குட்டியாக இருக்குங்களா, நல்ல நிறைய மீன் இருந்தது. அங்கங்கே கூட்டம் கூட்டமாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க மீன்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறப்ப. இங்கே பாருங்கள், ஒயிட்டு ஃபுல்லாக அந்த மீன் ஃபுல்லாக பயங்கர ஒயிட்டாக இருந்தது. அதில் ஒரு 2 மீன் மட்டும்தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இந்த கல்லுக்குள்ளேலாம் பூந்து இந்த வரி மீன் வந்துட்டு இருந்தது. எங்கள் பிள்ளைங்க எங்கிட்ட ஓடி ஓடி பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. மீன்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது எந்தெந்த பொந்துக்குள்ளேருந்து எங்கிட்ட இருந்து வருது, கல் இடுக்குள்ளேலாம் இருந்து வருதுங்கிறத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது நண்டு மாதிரியே தான் இருந்தது. அதுக்கு அவ்வளோ பெரிய கொம்பு மாதிரி இருக்குது. ஆனால் மீசையா கொம்பா என்னன்னே தெரியல. நீட்டமாக இருந்துச்சு. பாருங்களேன், உள்ளே எவ்வளோ நீட்டமாக தெரியுதுன்னு. இங்கேருந்து அவ்வளோ நீட்டமாக இருந்துச்சு இந்த கொம்பெல்லாம். இது கலரில் இருந்த குட்டி மீன் தான், ஆனால் கலராக இருந்துச்சு. அடுத்து 2 நண்டு இருந்தது. பாருங்கள், இந்த நண்டை அதை அந்த கண்ணாடி கிளாஸில் ஏறுற மாதிரியே ஏற ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. இங்கே தட்டிட்டு அப்படியே பின்னாடி அப்படியே டக்குன்னு சவுண்டு கொடுக்குற மாதிரியே பிள்ளைங்களும் செஞ்சிட்டே இருந்தாங்க. பாருங்கள், அது பார்க்குது எப்படி பார்க்குற மாதிரியே தெரியுது. இங்கிட்ட ஒரு நண்டு இருக்கும் பாருங்கள். அது எங்கே அந்த சைடு இருக்குது. இங்கிட்ட ஒன்று கண்ணை சுமட்டின மாதிரியே ரெக்கையை அடித்த மாதிரியே அப்படியே நீட்டிக்கிட்டே இருக்குது. அந்த நண்டு அங்கே இருக்கிறத பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லை, எல்லா மீன் ஒரு 2-3 மீன் கலந்து வச்சுருந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதை பார்த்தா வரி குதிரை மாதிரியே தெரிஞ்சது. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு மீன் தான் இதில் படுத்துருக்கு. இங்கேருந்து எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், இவ்வளோ குட்டி குட்டியாக அந்த புல்லுக்குள்ளே இருந்தது. இந்த மீன்லாம் பாருங்கள், மரம் இடுக்கு மாதிரியே செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே தான் அவங்க மீன்லாம் இருந்தது. பாருங்கள், மேலே உட்காந்து ஒட்டிகிட்ருக்கு. அங்கே மேலே இந்த மீன் பயங்கர கொஞ்சம் கருப்பாகவே இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குங்களா பாருங்கள். எங்கள் பிள்ளைங்கள்லாம் மீன்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த மீன் பாருங்கள், வாய் எப்படி ஊசியாக இருக்குன்னு. இது கொஞ்சம் பெரிய மீனாக இருந்துச்சு. 2 மீன் இருந்தது. அதில் ஒரு மீன் தான் இந்த பக்கம் வந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த மீன் அப்படியே பார்க்கவே கண்ணை பறிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே கூட்டமாக அங்கங்கே ஓடி ஓடி டக்குன்னு மறையுது அந்த மீன்லாம். இப்படியே அழகாக இருக்குன்னு பாருங்கள். டிக்குன்னு போகிற மாதிரியே தெரியுது. அப்படி தான் இருந்துச்சு அங்கே எங்களுக்கு பார்க்குறப்பையும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே மீன் தொட்டிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. எப்படிலாம் உள்ளே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.